அதனால் இன்றைக்கி வந்த நல்ல நேரத்தில் நம்ம வந்து ஒரு அருமையான நல்ல ஒரு கதையை வந்து நம்ம உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இந்த சபையில் எல்லாரும் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அதோடு வந்து இந்த கதையை நான் அதை சொல்கிறதுக்கு காரணமாக இருந்த கிரிஜா நாராயணனுடைய பொண்ணு லலிதா விஸ்வநாதன், அவள் தான் மெயின் காரணம். ஏன்னா அவள் நீங்கள் இந்த கதை சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன கதைங்கிறது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டா. ஸோ நான் வந்து நலன் தமயந்திங்கிற கதை எடுத்துட்டுருக்கேன். எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து எனக்கு உதவி பண்ணவங்க அம்பிகா மேடம், அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் என்னுடைய நன்றியெல்லாம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த கதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்படி ஏற்படுத்தி கொடுத்த அந்த பகவானுக்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் பகவானுக்கும். இந்த நலன் தமயந்திங்கிற கதையை ஏன் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், எத்தனையோ இருக்கே அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை பிடிச்சின்னு இருக்கார். எப்படி பிடிச்சின்னு இருக்காருன்னா, 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பஞ்சம சனி, இப்படி வகை வகையாக. முந்தி காலத்துலலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போத்த காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மீடியா மூலியமாக தெரியறது. ஸோ இந்த சனி பகவான் பிடித்த இந்த நேரத்தில் நம்ம இந்த நலன் தமயந்தி கதையை சொன்னால் அவருடைய பாதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சனி பகவானே நலன் தமயந்திட்ட சொல்லியிருக்கா. அவளும் கேட்டுருக்கா. அதனால் பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த கதையை நம்ம சொல்லலாம், எல்லாரும் பயனடையட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த கதையை நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். முதல்ல ஒரு விநாயகருடைய ஒரு சின்ன ஒரு இதோட ஆரம்பிக்கலாம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இப்போ இந்த நலன் தமயந்தி கதை எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு மகாபாரதத்துக்கு போகணும். ராமாயணம் மகாபாரதம்னு எடுத்துட்டோம்னா நிறைய கிளைக்கதைகள் இருக்குது. அது மகாபாரதத்தில் ஏகப்பட்ட கிளைக்கதைகள்லாம் இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறார், தர்மர் என்ன பண்ணுறார், தன்னுடைய சகோதரர்கள் அப்புறம் வந்து அம்மா, தன்னுடைய மனைவி அவங்களோட காட்டுக்கு போகிறாள். ஏன்னா அவள் பகடையாடி தோற்று போயிடுறா, நாட்டு எல்லாமே விட்டுட்டு அவங்க போயின்னு இருக்காங்க. அப்போ அவங்களோட அந்தணர்கள், பிராமணர்களும் ரிஷிகளும் கொஞ்சம் கூட போகிறா, அவள் கூடவே போயின்னு இருக்கா. அப்போ போயின்னு இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜில் அவங்க பிரிஞ்சு அவங்கவுங்க வெவ்வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ இவங்களோட கொஞ்சம் பேர் வராங்க, பிராமணர்களும் ரிஷிகளும் கொஞ்சம் பேர் வராங்க. அப்போ ஒரு இடத்துல போய் இவர் வந்து தர்மரில் இளைப்பாருவாங்க இல்லையா, அப்படி இளைப்பாரும்பொழுது தர்மர் ரொம்ப துக்கப்பட்டுக்கிறார். என்னால் தானே இவன் என் கூட பிறந்தவா, என் அம்மா, என் தங்க கிடையாது அம்மா, என்னுடைய மனைவி, இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க. என்னுடைய அறிவு இல்லாதனால தான், நான் பண்ணின தப்புக்கு இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு கெடுதல் வரும்பொழுது நம்ம புத்தியும் சரியாக வேலை செய்யாது, தப்பாக வேலை செய்யும், ஒரு குழப்பமாயிடும். அந்த மாதிரி என்ன அப்படின்னா, தர்மருக்கு பகடையாட தெரியாது, சூதாட தெரியாது. ஆனால் துரியோதனுக்கும் தெரியாது தான். ஆனால் அவன் புத்திசாலித்தனமாக என்ன செய்கிறான், அவன் மாமனை விட்டு சகுனியை விட்டு நீ விளையாடு மாமாங்கிறான். இவாளுக்கு கிருஷ்ணரே ஃப்ரெண்டு, சொந்தக்காரன், எல்லாத்துக்கும் கூட இருந்து செய்வாள். அந்த நேரத்தில் அவருக்கு புத்தி வேலை செய்யலை. வேலை செஞ்சது எப்படி வேலை செஞ்சதுன்னா, கிருஷ்ணர் ஐயோ இவனுக்கு ஒன்றுமே தெரியாதே, நம்ம கூட போய் விளையாடலான்னு படி ஏறுறார்.
உடனே அவர் மனசில் சொல்கிறார், இந்த நேரத்தில் கிருஷ்ணர் வந்துடக்கூடாது, வந்தால் விளையாட விட மாட்டார், அதனால் அவர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கும்பொழுது படி ஏறின கிருஷ்ணர் இவ்வளோ தூரம் வரக்கூடாதுன்னு நினைக்கும்போது நம்ம போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து வந்துடுறார். ஆனால் இவன் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணரும் வந்திருக்கணும், கிருஷ்ணர் வரணும், கிருஷ்ணர்கிட்ட நம்ம உதவி கேட்கணும்னு நினச்சிருக்கணும். அதாவது நம்ம எப்படிலாம் பகவான்கிட்ட கேட்கணும், எப்படி பாசிட்டிவாக கேட்கணும் அப்படிங்கிறதுலாம், அதாவது மகாபாரதத்தில் நல்ல இப்படி இருக்கணுங்கிறது இருக்குது, இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது இருக்குது. நம்ம வெறும் கதையாக பார்க்கக்கூடாது, நம்ம லைஃபுக்கு எந்த மாதிரிலாம் அது பொருத்தமாக போகிறதுங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி கதைகளில் நிகழ்ச்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், விதி வலியதுன்னு சொல்லுவாள், அதனால் தோற்று போயிட்டான், என்ன எல்லாரையும் கூட்டின்னு இங்கே வரான். அப்போ இதையெல்லாம் நினச்சி அவன் வேதனைப்படும் பொழுது அங்கே வந்து எல்லா முனிவர்கள் அந்தனர்கள்லாம் வரா இல்லையா, அந்த முனிவர்களை ஒருத்தர் விருகதஸ்கர் அப்படிங்கிற ஒரு முனிவர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்த பார் தர்மா, எல்லாம் வந்து எப்படி விதிப்படியோ அப்படி தான் நடக்கும், நீ தான் ரொம்ப கஷ்டப்படலாம் ஒன்றும் நினைக்காத, உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுறவாலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஒரு சரித்திரம் சொல்கிறேன், நலன் தமயந்திங்கிற ஒரு சரித்திரம் சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அவள் சொன்ன மாதிரின்னா நமக்கு வந்து இப்படி நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு பேசவோ கேட்கவோ முடியாது. ஏன்னா அவங்க உயர்ந்த அந்த இதில் வந்து சன்ஸ்கிரிட்டில் அப்படியே சொல்லுவாங்க. அதை நமக்கு வடிகட்டி ரொம்ப எளிமையான இதில் நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு அமைச்சு கொடுத்தவர் புகழேந்திங்கிற ஒரு முனிவர், புலவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த மாதிரி சிம்பிளாக, அதாவது வேதங்களை எல்லாரும் கற்றுக்க முடியாது, வேதங்கள்லேருந்து உபனிஷத்துக்கும் முடியாது, அப்புறம் காப்பியங்களும் ஒன்று கஷ்டம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம சின்ன சின்ன கதைகள் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து புரியணும், நம்ம வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறதுன்னு இவ்வளோ பெரியவா வந்து நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ இந்த நலன் தமயந்தியினுடைய கதையை இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். நலன்கிறவன் வந்து ஒரு சக்கரவர்த்தி, எந்த நாட்டு சக்கரவர்த்தி, நிடத நாட்டு சக்கரவர்த்தி. அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் புஷ்கரன். அதே மாதிரி விதர்ப்ப நாட்டில் தமயந்தின்னு இருக்காத்தி, அவள் இளவரசி, அவள் அப்பா பேர் வீமனா. இப்போ வந்து இவங்க ஏன் இந்த நலன் தமயந்தியை சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை சொல்லிவிட்டு கொஞ்சம் வர்ணனை கொடுத்துட்டு பின்னாடி போகலாம். அப்போ நலன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ரொம்ப அழகானவன், அப்படியே அவனை பார்த்தாவே எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தி, கைகளெல்லாம் நல்லா நீண்டு, தோள்கள் நல்லா விரிந்து, அந்த ராஜாவுக்குரிய கம்பீரம், அழகு எல்லாம் இருக்குது. அழகு மட்டும் இருந்துட்டால் போருமா, ரொம்ப மோசமான இருந்தால் அந்த அழகை யாராவது ரசிப்பாளா? ரசிக்க மாட்டான். அப்போ அவன் சிறந்த பண்பாளன், அவன் நாட்டை வந்து அப்படி விரும்பி பார்த்து அந்த மக்களுக்கு நிறையா செய்வான். அதனால் மக்களுக்கு ரொம்ப அவனை பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளன், அழகன் மட்டும் இல்லை பண்பாளன். அப்போ தமயந்தி மட்டும் இதுக்கு குறைச்சலா இல்லை, அவ்வளோ அழகு, தேவர்களெல்லாம் பார்த்து அப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு அழகு. அவளும் அழகு மட்டும் இல்லை, அவளும் ரொம்ப நல்லவ, மற்ற உயிர்களை நேசிக்கிறவ. அப்படிப்பட்ட இவ ரெண்டு பேரும் வந்து சேர்க்கணுன்னு ஒரு அன்னப்பறவை நினைக்கிறது. ஏன் அன்னப்பறவை நினைக்கணும், இவாளுக்குள்ளே என்ன தொடர்பு அப்படின்னா, நம்ம முற்புறவியை பார்க்கலாம். முற்பிறவியில் இந்த நலன் தமயந்தி ரெண்டு பேருமே வேடர்களாக இருந்தாங்க. அந்த நலன் வந்து ஆகுகன்கிற பேரில் இருந்தான், தமயந்தி வந்து ஆகுலி அப்படிங்கிற பேரில் அவள் இருக்கா. ரெண்டு பேருமே ரொம்ப வேடர்களாக இருந்தால் கூட அவங்க விதிப்படி மாறாமல், அதிக ஆசைப்படாமல், ஒருத்தரை ரொம்ப விரும்பிண்டு புரிஞ்சுண்டு ரொம்ப அவளை பிரியமாக இருக்கா. அவளுக்கு வீடு எப்படின்னா ஒரு குகை, அதில் தூண்டு சின்னதாக இருக்கும், ரெண்டு பேர் படுத்துக்கலாம், அவ்வளோதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படி நெருக்கி படுத்துக்கலாம், அவ்வளோதான் இடம் இருக்குது. அப்படி போயின்ட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து வாழ்க்கை அப்படியே போயிடுமா, ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ அதுக்கு யாராவது ஒருத்தர் காரணமாக இருப்பான். அப்படி ஒரு துறவி வரார்,
அங்கே துறவி வந்தோடனே எல்லாம் உபசரித்து வாங்க வாங்கன்னு சொல்லி அங்கே என்ன தேன் திணை பழங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுத்து உபசாரம் பண்ணோன்னே எல்லாம் சாப்பிட்டுட்டு சரிப்பா ரொம்ப சந்தோஷம் வரேன் அப்படின்ட்டு போகிறார். எங்கே போகிறீங்க? ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, இப்போ வந்து கொடிய விலங்குகள்லாம் வரும், அதனால் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, எங்களுடைய இருப்பிடத்திலே இருங்கோ, காலையில் எழுந்து நீங்கள் போய்க்கலாம் சரிங்கிறார். ஆனால் உள்ளே பார்த்தா 2 பேர் அப்படி ஒருத்தர் படுத்துண்டா ஒருத்தர் உட்காரலாம், அவ்வளோதான் இடம் இருக்குது. அப்போ இருக்கிறது 3 பேர், யாராவது ஒருத்தர் வெளியில் இருந்து தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது? துறவியை நம்ம உபசாரம் பண்ணியிருக்கோம், அப்போ அவரை உள்ளே தான் வச்சாகணும். அப்போ மனைவியும் வெளியில் விட முடியாது, அவள் பெண்ணாச்சு, ராத்திரி எப்படி அந்த கொடிய விலங்குல இருந்து அவள் தப்பிக்க முடியும்? அதனால் இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவி மேலே ரொம்ப அசாத்திய ஒரு நம்பிக்கை, அவன் எப்போதும் நம்மக்கிட்ட ரொம்ப இதுவாக இருப்பாள். அதே மாதிரி அவளுக்கும் தன்னுடைய கணவன் மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே முடிவு எடுக்கிறான் வேடம். சரி நீ என்ன பண்ணு, துறவியும் நீயும் உள்ளே இருந்துக்கோங்கோ, நான் ராத்திரி வெளியிலேருந்து காவல் காக்கிறேன், நான் அப்புறம் பகல் ஆனதுக்கப்புறம் முனிவரை நம்ம அனுப்பிக்கலான்னொன்னே சரி அப்படின்னு அது இது பண்ணுறாங்க. அப்போ முனிவர் வந்து என்ன பண்ணுறார், படுத்துன்றார். அப்போ இவளுக்கு படுக்க முடியாது, இவன் உக்காந்துக்கிறான். உக்காந்துட்டு ராத்திரி முழுக்க அப்படி இருக்காங்க. ஒரு கொஞ்சம் நேரம் அனுப்பி, அதான் ரொம்ப நேரம் இருட்டு ஆகி கொஞ்சம் இதுவான உடனே ஏதோ வெளியில் சத்தம் கேட்குறது. அது ஏதோ மிருகங்கள் இருக்கும், வரும் போகிறோம் அடிச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாலும் இவளுக்கு மனசுக்குள்ள தன்னுடைய கணவர் வெளியில் இருக்காரு, அவருக்கு ஒன்றும் ஆகிடப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் இருப்பாள். சரி விடிஞ்சு போய்டுறது, எல்லாம் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த வேடன் வந்து ஆபுகான் வந்து கொடிய விலங்குனால கொல்லப்பட்டு இறந்து போயிருக்கான். அதை பார்த்தோன்னே அவருடைய மனைவிக்கு மனசு ஆகலை. உடனே அவளும் ரொம்ப வேதனைப்பட்டு அழுது அவளும் செத்து போய்ட்றான். ஸோ அதை பார்த்தோன்னையே இவருக்கு முனிவருக்கு ஐயோ இப்போ 2 பேரும் செத்து போனதுக்கு காரணம் நாம் தான், நம்ம வந்ததுனால தானே இவங்க 2 பேரும் செத்து போனா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செத்து போய்ட்றார். ஆனால் செத்து போகிறதுக்கு முன்னாடி அவர் மனசில் என்ன நினைக்கிறார், அடுத்த ஜென்மத்திலையாவது இவ 2 பேரையும் நம்ம சேர்த்து வைக்கணும், நம்மளால தானே இவங்க 2 பேரும் செத்து போனாங்க அப்படி. அதாவது இறக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அடுத்த ஜென்மத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை, அந்த மாதிரி பிறவி அப்படி கிடைக்கும் நமக்கு. அதனால தான் எல்லாம் சொல்கிறா பகவான் திரும்ப 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 பிறவின்னு இறக்கிறது பிறக்கிறதுன்னு வேண்டாம், கடைசி காலத்தில் இறக்கும் பொழுது பகவான் நாமத்தை சொல்லு. இதுக்கு கூட ஒரு கதை இருக்குது, அதை சொல்லிகிட்டே இருந்தால் நேரமாயிடும். ஸோ அதனால் வந்து இவர் இறந்தோன்னா அவர் முனிவர் வந்து அப்படி நினைக்கிறார். அவர் தான் அன்னப்பறவையாக வந்து பிறக்கிறார். ஏன்னா இவ 2 பேரையும் சேர்த்து வைக்கிற வேலை அவருக்கு. ஸோ வந்து இவர் நலன் என்ன பண்ணுறாரு, அவருடைய நாட்டில் ஒரு நந்தவனம்னு இருக்கும் இல்லையா, நிறையா அப்போல்லாம் கொஞ்சம் மனசு இதுவாக இருந்தால் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, நந்தவனத்தில் அப்படியே போவாங்க. அங்கே ஒரு அழகான குளமெல்லாம் இருக்கும், பறவைகளாக இருக்கும், ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதை பார்க்கும்போது அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ராஜாக்கெல்லாம் டென்ஷன் கேட்கவா வேணும், நமக்கே எத்தனையோ டென்ஷன் இருக்குது, அவங்க கேட்கவே வேண்டாம். அப்படி உலாவின்னு இருக்கும்போது நிறைய அன்னப்பறவைகள் பறக்கிறது. அப்போ இவன் சொல்ல அந்த சேவரன்ட்டெல்லாம் கொஞ்சம் அன்னப்பறவை பிடிப்பா அப்படிங்கிற. அப்போ இந்த தங்க அன்னப்பறவை ஒன்று அப்படி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி அப்படி பறக்கும்போது இவன் போய் அந்த சேவர்கள் பிடிச்சி கொண்டு வந்து ராஜாட்ட கொடுக்குறான். உடனே அந்த அன்னப்பறவை சொல்கிறது, ராஜா என்னை ஒன்றும் பண்ணிடாது, நான் உனக்கு உதவி பண்ணுவேன். என்ன அன்னப்பறவை பேசுறது, அதுவும் நிறம் எல்லாம் வெள்ளையாக தானே இருக்கும், இது எப்படி தங்க நிறத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்டேயே கேட்பான். நீ மட்டும் தங்க நிறத்தில் இருக்க, நீ எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறான். அப்போ அன்னப்பறவை சொல்கிறது, சரி என்னுடைய பேச்சை கேட்டுன்னு நீ என்னை வந்து ஒன்றும் தொந்தரவு பண்ணலை, அதனால உனக்கு ஒரு உதவி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அது முன் ஜென்மம்லாம் அதுக்கு தெரியும். ஏன்னா அது சொல்கிறது, நான் தேவலோகத்துலேருந்து வந்திருக்கேன், அதனால தான் தங்க நேரத்தில் இருக்கேன், அதனால தான் பேசுகிறேன் எல்லாத்தையும் சொன்ன உடனே சரி என்ன சொல்லு, என்ன எனக்கு உதவி செய்ய போகிற அதை சொல்லு அப்படின்னா. பாரு, அந்த ஒரு விதர்ப்ப நாட்டில் தமயந்தின்னு ஒரு பொண்ணு இருக்கா, இளவரசி தான் ஆவோ, ஆனால் அவ்வளோ அழகாக இருப்பாள். அழகு மட்டும் இல்லை, ரொம்ப புத்திசாலி. அதனால் உனக்கு அவள் உகந்தவளாக இருப்பா.
அதனால் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதை எப்படி பண்ணிக்க முடியும், நான் திடீர்னு அவளை பற்றி எதுவுமே எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, உங்களை சேர்த்து வைக்க வேண்டிய வேலை என்னோடது. நான் போய் அவள்கிட்ட ஒன்றை பற்றி சொல்கிறேன். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புகழ் நாட்டில் ஒரு ராஜானா அவரை பற்றி எல்லா நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவும், விஷயங்கள் தெரியும். அப்படி தெரியும். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு, அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விதர்ப்ப நாட்டுக்கு போகிறது. விதர்ப்ப நாட்டுக்கு போய் அந்தப்புறத்தில் தமயந்தி இந்த மாதிரி நடமாடின்னு இருக்கா. அப்போ அது அவள் கைக்கு படுற மாதிரி சும்மா அப்படியே போக்கு காட்டின்னு போயின்னு இருக்கு. உடனே ராணி அதை பார்த்தோன்னே இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறா. அப்போ அது சொல்கிறது, நீ என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கியே அப்படின்னு சொல்கிறது. நான் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டுருக்கேன். அப்போது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு. என்ன நல்ல விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிடத நாட்டில் ஒரு நலன்கிற ஒரு ராஜா இருக்கான். ரொம்ப அழகானவன், அவ்வளவு கம்பீரமானவன். அது மட்டும் இல்லை, ரொம்ப பண்பாளன், மக்கள்கிட்ட அவ்வளவு அன்பாக இருப்பான், அவனை ரொம்பனா வச்சுப்பான். அதனால் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வர்ணனையெல்லாம் தர்றது. அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான். அந்த காலத்தில் கேமராவோ செல்ஃபோனோ எதுவும் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்குறத வச்சுட்டு அவங்களே வரைவாங்க. ஒன்று அவங்க வரைவாங்க, இல்லாட்டி வரைகிறவளை வச்சு இப்படிலாம் சொன்னால் அவங்க வரைவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் ஃபேஸ். அந்த மாதிரி கலையில் சிறந்தவங்க அந்த காலத்தில். அப்போ இவன் மனசில் அந்த நலனை பற்றி ஒரு அபிப்பிராயம், அந்த உருவம் அமைஞ்சிருது. அப்போ கொஞ்ச நாள் ராஜா நோட் பண்ணுறாரு, இவன் பொண்ணு சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, என்னமோ நினச்சின்னு இருக்கா, ஆள் கொஞ்சம் இழைச்சின்னு இருக்கா. ஓஹோஹோ, இவளுக்கு கல்யாணம் இது வந்துடுத்து. அதனால் இவளுக்கு நம்ம என்ன செய்யலாம், சுயம்வரம் வச்சிடலாம். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் சுயம்வரம் வைப்பாங்க, ராஜாக்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சுயம்வரம் வைக்கலான்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணுறார். அப்போ நலனும் வரான் ராஜா மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கிறது. வழியிலேருந்து தேவர்கள் 4 பேர் வராங்க. யார் யார் வராங்கன்னா, இந்திரன், அக்னி, வருணன், யமன் 4 பேர் வராங்க. இந்த நலனை பார்த்துட்டு அவங்களுக்கு விஷயம் தெரியாது. நலனுக்கு தமயந்தியை பிடிக்கும், தமயந்திக்கு நலனை பிடிக்கும் அப்படின்னு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நலனை பார்த்து நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்ல. என்ன உதவி அப்படின்னா, நீங்கள் போய் தமயந்திக்கிட்ட, நான் எங்கள் 4 பேரில் யாராவது ஒருத்தரை கொண்டிருந்தாலும் நாங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டோம், ஆனால் எங்கள் 4 பேரில் யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அப்படின்னு போய் நீ தூது போயிட்டு வா. நீ அங்கே எந்த வித ஒரு இது கட்டுப்பாடும் உனக்கு இருக்காது. அந்த மாதிரி நீ ஈஸியாக போயிட்டு வரலாம். அந்த மாதிரி சக்தி உனக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. அப்போ இவன் மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஐயோ நம்ம அவளை கல்யாணம் பண்ணிக்கலாங்கும் போது இவா கூட நடுவில் உதவி கேட்குறா. இருந்தாலும் சரி, நம்மளுடைய எண்ணத்தை விட அவளுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே உள்ளே போனவுடனே தமயந்தி கேட்குறா, அந்தப்புறத்தை நீ எப்படி இங்கே வந்த, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வர முடியாதே என்னுடைய அந்தப்புறத்தில், எப்படி நீ வந்த அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்ன, நானாக வரல, இந்த மாதிரி தேவர்கள் என்னை தூதுக்கு அனுப்பினாங்க, அவங்கள யாராவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணுமோ அதுக்காக உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இவன் அந்த நலனை பார்த்தோன்னே இவன் தான் நலன் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுன்றான். அதே மாதிரி நலனும் இவளை பார்த்தா இவ தான் தமயந்திங்கிறது 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதே டயத்தில் இவன் இந்த மாதிரி சொல்கிறானே அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவள் தைரியசாலி. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த பாருங்க, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன், அதனால் தேவர்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லிவிடுங்க, அவங்களையெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், உங்களை தான் பண்ணிக்கணும்னு சொல்கிறா அப்படின்னு போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நலனுக்கு தர்ம சங்கடமாக ஆகிடுறது. எப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு தெரியாது இல்லையா. அதனால் அவர் போகிறான். சரி, அவன் சொன்னதை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறா. அப்படின்னா சரி நீயும் வா, சுயமரம் எல்லோரும் போகணும் இல்லையா, நீயும் வா, சுயமரத்தில் உட்காந்துக்கோ, அவளுக்கு யாரை பிடிக்கிறதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மறுநாள் எல்லோரும் உட்காந்துடுறாங்க. இவன் மாலையை எடுத்துட்டு வரா. அப்போ அவங்களுடைய இது எப்படின்னா, அவளுடைய ரொம்ப நெருங்கின தோழி அவள்
அந்த ராஜாக்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பா. ஒவ்வொரு ராஜா, ஏன்னா சுயம்பரன்னா நிறைய ராஜாக்கள் வந்து உட்காந்துருப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரை பற்றியும் அணு அணுவாக தெரிஞ்சு வச்சுருப்பா. அப்போ ஒரு ராஜாட்ட வரும்போது இவங்களை பற்றி எல்லாம் டீட்டெயில் சொல்லுவாள். அடுத்த ராஜா அப்படி போவாள். அப்புறம் கடைசியில் முடிவெடுத்து யார் பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணுவாள். அந்த மாதிரி தான். அப்படி வந்து சரின்னு சொல்லலான்னு வந்தால் அங்கே பார்த்தா எல்லாருமே நலனாக இருக்காங்க. அத்தனை பேருமே 5 நலன் உட்காந்துருக்காங்க. 5 நலன் உட்காந்துருக்காங்களே, நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, யார் உண்மையான நலன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் பிரமிச்சு நின்றுடுறான். அதுக்கப்புறம் அவள் வந்து தேவி உபாசகம், அதனால் தேவியை வந்து ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுறான். எனக்கு யார் உண்மையான நலன் கொஞ்சம் காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்பாளை கேட்குறான். அப்போ தேவர்களுக்கு 3 இது இருக்கு, தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும். என்னென்னா, தேவர்கள் வந்து கண்ணு சிமிட்ட மாட்டாங்க. இப்போ நம்ம எத்தனை வாட்டி சிமிட்டிடுறோம், ஆனால் அவர் கண்ணே சிமிட்ட மாட்டாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, மாலை பூ மாலை அப்போ பறித்து அப்போ போட்ட மாதிரியே இருக்கும், வாடவே வாடாது. அதனால் இன்னொரு என்னென்னா, கால் வந்து கீழே ஊனாது, நிலத்தில் படாது, கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் 3 அடையாளங்கள் டக்குன்னு புத்தியில் உரைக்கிறது. அப்போ வரிசையாக பார்த்துட்டே வரான். கடைசியில் நலன் உண்மையான அவன் தான் உண்மையான நலன். அவனுக்கு கண்ணு சுமிட்டுறான், பூ கொஞ்சம் வாடி இருக்கு, கால் தரையில் படுறது. உடனே அவன் டக்குன்னு புரிஞ்சுட்டு போய் மாலையை அவன் கழுத்தில் போட்டுடுறான். உடனே தேவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது, எப்படி இவன் கரெக்டாக அந்த நரன் கழுத்தில் மாலையை போட்டா அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் அவன் வந்து சரின்னு ஜீரணம் பண்ணிக்கிறான். எல்லோரும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோம், கல்யாணத்துக்கு வந்தால் ஒரு பரிசு கொடுத்துட்டு போவான் இல்லையா, அப்படி தேவர்கள்லாம் வந்து நிறைய வரம் கொடுக்குறான். இந்திரன் நலனுக்கு என்ன வரம் கொடுக்குறான்னா, நீ எப்போதும் ரொம்ப அழகாக தேஜஸாக இருப்ப அப்படின்னு ஒரு வரம். அதோடு மட்டும் இல்லை, நீ எங்கே பிரயாணம் பண்ணாலும் என்ன தடை இருந்தாலும் நீ போகும்போது அந்த தடையெல்லாம் விலகிடும், நீ எதுக்காகவும் தலை குனிய மாட்ட, நீ அப்படியே நீ பிரயாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்தி அந்த வரம் தர்றார். அதுக்கப்புறம் அக்னி வர்றார். அக்னி என்ன சொல்கிறார், நான் உனக்கு நெருப்பு தரேன், அடுப்பு இல்லாமையே நீ சமைக்கலாம், உன் கையில் நெருப்பு இருந்தால் கூட நான் சுடமாட்டேன், அந்த மாதிரி ஒரு வரம் தரேன் அப்படின்னு அக்னி பகவான் சொல்கிறார். ஓகே அப்படின்னு சொன்னால் அடுத்தது வருணன் வர்றார். வருணர் சொல்கிறார், சமைக்கிறதுக்கு ஜலம் முக்கியம், தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் நீ சமைக்கிறதுக்கு வேண்டிய தண்ணியெல்லாம் நான் தரேன் அப்படின்னு வருணன் சொல்கிறார். யமன் என்ன செய்கிறார், எத்தனை சமைச்சாலும் சாப்பாடில் வந்து ஒரு சுவை இருக்கணும். நம்ம சமைப்போம்னா, ஆனால் சில டயத்தில் எல்லாம் தானே கரெக்டாக போட்டேன், என்னமோ சரியில்லையே நம்ம நினைப்போம் சில டயத்தில். அந்த சரியில்லாமல் போகாமல் நீ எப்போ சமைச்சாலும் எப்படி சமைச்சாலும் இந்த உணவுகள் வந்து சுவையாக இருக்கும் அப்படின்னு அவர் அந்த வரத்தை கொடுக்குறார். ஸோ நமக்கு அப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். பரிபாலனை இருக்கிற உணவு கூட அப்படி நமக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா. அப்படி வந்து வரம் கொடுத்துட்டு போகிறா. போயின்னு இருக்கும்பொழுது சனி பகவான் எத்தாப்புல வர்றார். நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ருஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல் நவகிரகத்திலேயே, ஏன்னா ஈஸ்வரம் பட்டம் வாங்கினவர். ஒரு காரணத்தினால அவர் காலு கொஞ்சம் ஊனமாயிடுறது, அதனால கொஞ்சம் மெதுவாக வருவார். அப்படி வரும்பொழுது என்ன எங்கே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்கெல்லாம் குச்சலம் விசாரிக்கிறான். இப்போ தமயந்தி கல்யாணத்துக்கு போகிறேன், அண்ணா இருக்குப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சாச்சு, நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னோன்னு அவருக்கு அப்படியான்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். அதே டயத்தில் அவருக்கு ஒரு வெஞ்சன்ஸ், நம்ம இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா, யார் பண்ணிண்டா, நலன் பண்ணிட்டான். அப்படியா, சரி அவனுக்கு வந்து 7.5 நாள் சனி பிடிக்கிற டைம் இருக்குது, நான் பார்த்துட்டே இருந்தேன், அவனுக்கு எப்படி ஆட்டி வைக்கிறேன் பார், கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்னு ஒரு இது. இவன் தேவர்கள்லாம் என்னதான் வரம் கொடுத்தா அவளுக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள, ஆஹா நல்லா ஆட்டி இது பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் இருக்கிறது தான். அப்போ
இவன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக 12 வருஷம் அவள் வாழ்க்கை நடக்கிறது. ரொம்ப நல்லா அரசாட்சியெலாம் பண்ணுறான். அவளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறக்கிறான். அவள் ரொம்ப கடமை தவறாதவன். எந்த பூஜை எதுவாக இருந்தாலும் நேம நிஷ்டையோடு நன்னா பண்ணுறவன். ஆனால் அங்கே விதி வேலை செஞ்சால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இவன் கோவிலுக்கு போகும்போது கால் அலமின்னு தான் போகிறான். தண்ணி ஊற்றுனான் பின்னாடி, ஆனால் கொஞ்சம் படலை, பின்காலில் கொஞ்சம் படலை. அதனால் சனி பகவான் பார்த்துட்டே இருக்க, கண்ணில் விளக்கண்ணு ஊற்றுது, எப்போ பிடிச்சிக்கலாம் இவனை டகார்னு பாத சனி பிடிச்சி விட்டான். பிடிச்சோடனே அவருக்கு அப்போவே ஒரு மாய புத்தியில் ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் இருக்குது. வீட்டுக்கு வரார். என்ன இது பண்ணாலும் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி கிடையாது, சலன புத்தி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. நாட்டில் பஞ்சம் வர ஆரம்பிச்சுடுத்து, மக்கள்லாம் அவங்களுடைய அந்த குணாதிசயங்களாம் மாறின்னு இருக்கு. ரொம்ப வருத்தப்படுறார். ஐயோ இந்த மாதிரிலாம் பஞ்சம் வந்துடுத்து, என்ன பண்ணுறது இதுக்கெலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கும்போது நலனோட தம்பி இருக்கார் புஷ்கரன்னு. நலனுக்கு நேர்மார், அத்தான கெட்டவன். அவன் அவனும் சனி பகவான் அவனை தூண்டி விடுறார். அவருக்கு ஏதாவது ஒரு வேணும் இல்லையா, அவரை தூண்டி விட்டோன்னா அந்த புஷ்கரன்னு பேர். அவன் சொல்கிறான், அண்ணா நம்ம பகடை ஆடலாமா அப்படின்னு கேட்குறான். எல்லா இடத்துலையும் ஒரு பகடை மாட்டிக்கிறது பாருங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு, சரிப்பா தம்பி தானே, சரிப்பா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகடை விளையாடுறான். சனி பகவான் ஃபஸ்ட்டு அங்கே நிற்கிறதுனால முதல் இதுலேயே தோற்று போய்டுறார். யார்? நலன். அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ தோற்று போயிட்ட, நாட்டை விட்டு நீ போயிடணும் குடும்பத்தோட அப்படின்னு சொல்கிறான். இவனால் ஒன்றும் செய்ய முடியல. சரிப்பா நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா இவன் ரொம்ப நேர்மையானவன், உண்மையானவன், வார்த்தை தவறாதவன். அதனால் இவன் சரின்னு ஒத்துக்கிட்டு தன் குழந்தைகளோட மனைவியோட வெளியில் வரான். அப்போ இவன் நலன் என்ன நினைக்கிறான், நமக்கு தான் இந்த கஷ்டம், நம்ம குழந்தைகள் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு உண்மையான ஒரு ஆள்களை வச்சு அதை அவங்க தாத்தா பாட்டிகிட்ட கொண்டு போய் விட சொல்லிடுறான். அப்போ விதர்ப்ப நாட்டில் தன்னோட மனைவியோட கட்டின துணியோடு வராங்க. அப்போ காட்டுக்குள்ளே அப்படியே வந்துட்டுருக்கு. காடு எத்தனை பேருக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறது பாருங்க. அப்போ காட்டுக்குள்ளே அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது 2 புறா, ஜோடி புறா அழகாக தாழ பறக்கிறது. தாழ பறக்கும் பொழுது இவ தமயந்தி இந்த பறவைகளோட விலங்குகளோட அது மாதிரிலாம் விளையாடி அவளுக்கு ரொம்ப இது. அவன் நினைக்கிறேன், இந்த 2 புறாக்களையும் நம்ம பிடிச்சி விளையாண்டா எப்படி இருக்கும் பாருங்களேன். எல்லா இடத்துலையும் ராமாயணத்தில் பார்த்தா மான், இங்கே பார்த்தா புறா, இந்த மாதிரி. சரி மனைவி இந்த ஆசை கூடவா நம்மளால் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டின்னு இருக்க ஒரு ஆடை வேஷ்டி அதை தூக்கி அது புறா மேலே போடுறான். அப்போ அது கீழே விழுந்துடும் இல்லையா, பிடிச்சி கொடுத்துடலாங்கிற ஐடியாவில். ஆனால் சனி பகவான் தான் அந்த 2 புறாக்களாக வராங்க. அது என்ன பண்ணுறது, வேஷ்டியோடு சேர்ந்து வேகமாக பறந்து போய்டுறது. இப்போ கட்டின்ற ஆடையும் போச்சா. அப்போ மனைவி என்ன சொல்கிறா, என்னுடைய புடவையில் பாதி தர, அது நம்ம கட்டிக்கலான்னு சொல்லிட்டு கட்டிட்டு 2 பேரும் இப்படி நடக்க முடியாமல் நடந்துட்டு வரான். அப்போ ராத்திரி ஆகிடுது. ராத்திரி ஆன உடனே ஒரு மரத்தடியில் 2 பேரும் படுத்துட்டுருக்கா. அப்போ படுக்கும் பொழுது நலன் நினைக்கிறான், நம்மளால் நம்ம மனைவி கஷ்டப்படக்கூடாது. அவள் என்ன தப்பு செஞ்சா, எவ்வளவு அழகானவ, எவ்வளவு பண்பாடவ, அவளை வச்சு பாதுகாக்கணும் இல்லையா. நம்ம அவளை கஷ்டப்படுத்தலாமா, நம்ம அவளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அவள் எப்படியாவது அவள் அப்பா வீட்டுக்கு போயிடுவா, அவளும் குழந்தைகள் மாதிரி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எப்படி வெட்டணுமே, அதுக்கு ஒரு இது வேணுமே. அங்கேயும் சனி பகவான் வேலை செய்கிறார். ஒரு வெட்டுற மாதிரி ஒரு ஆயுதம் அங்கே கிடக்கு. உடனே அதை எடுத்து நடுவில் கட் பண்ணிடுறார், வெட்டிவிடுறார். வெட்டினோடனே அந்த இருக்கிற கொஞ்சம் ஆடையை கட்டிட்டு இவர் வரார். அப்போ வரும்பொழுது கொஞ்சம் தூரம் போகிறார். கொஞ்சம் தூரம் போத ஐயோ என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு பயங்கரமாக ஒரு ஆபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குறது. அப்படி சத்தம் கேட்கும்போது இவங்களுக்கு யாராக இருக்கும் பாவம், அவனுக்கு அடிப்படையிலேயே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. அவன் எந்த நிலையில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால எங்கே சத்தம் வருதுன்னு போனால் அங்கே ஒரு பாம்பு. அந்த பாம்பு நெருப்பில் அப்படியே திபு 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 திபுன்னு எரியுறது. அப்படி எரிஞ்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மண் இது என்னென்னலாம் கையில் கிடக்கிறதோ எல்லாம் எடுத்து போட்டு 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 எல்லாம் பண்ணி அணைச்சி விட்றான், நெருப்பை அணைச்சி விட்றான். அந்த பாம்பு கார்கோடகம், விஷம் ஜாஸ்தி, கோபம் ஜாஸ்தி சாதாரணமாகவே. அது என்ன பண்ணுறது,
அந்த நெருப்பை அணைச்சோன்னா அது குணம், வேதனை தாங்கலை, எரிச்சல், டபார்னு இவனை ஒரு கொத்து கொத்திடுறது. கொத்தின உடனே, ஆனால் இந்த சனி இருக்கும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் சாவு வராதுன்னு சொல்லுவான். அதனால் இதெல்லாம் எங்கேயோ படித்தது, அதனால் சொல்கிறேன். அப்போ உடனே இவனுக்கு கோபம் வருது, நான் உனக்கு எவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்கேன், நீ என்னடான்னா என்னை இப்படி கொத்திப்பிட்டியே. கொத்தினோன்னு என்ன ஆகுது, உடம்பெல்லாம் கருப்பு கண்ணங்கரேர்னு ஆயிடுறது, ஆளும் குட்டையாக ஆயிடுறான், மூஞ்சியும் விகாரமாக ஆயிடுறது. அப்படியா, ஏன்னா அந்த விஷ வேகம். உடனே நீ இப்படி பண்ணிட்டியே என்ன, நான் உனக்கு என்ன தப்பு பண்ணினேன், ஒன்று நான் வந்து காப்பாற்றினேன் இல்லையா. அப்படி கிடையாது, இது நான் என்ன ஒருத்தர் காப்பாற்றினா அவளுடைய கஷ்டத்தை நீ கொஞ்சம் வாங்கின்னு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது நிறைய சாஸ்திரமெல்லாம் சொல்கிறது. சரி பரவாயில்ல அப்படிங்கும்போது, சரி நீ என்னை காப்பாற்றிருக்க, நான் உனக்கு உதவி ஒன்று பண்ணியே ஆகணும். இதுவும் நீ கருப்பாக இருக்க, குட்டையாக இருக்க, விகாரமாக இருக்க நினச்சிக்காத, இது வந்து உனக்கு ரொம்ப நல்ல உதவி செய்யும் உன் கஷ்ட காலத்தில். அதோடு மட்டும் இல்லை, உனக்கு ஒரு கருப்பு ஆடையும் தரேன், இந்த ஆடையை பத்திரமா யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கோ. உன்னுடைய நல்ல காலம் வரும்போது நீயே என்ன பண்ணுவ, நம்ம வந்து நலனாக மாறணும், பழைய உருவம் வரும்னு நீ நினைக்கும்பொழுது இந்த சட்டையை எடுத்து போட்டுக்கோ, பழைய உருவம் உனக்கு வந்துடும், பத்திரமா வச்சுக்கோ. அந்த மாதிரி பழைய உருவம் வந்தவுடனே நான் வந்து என்னுடைய ஆடையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடு, சரி இதுவும் நல்லதுக்கு தான். ஆனால் அவன் வந்து திட்டலை, காட்கொடங்கன்னா திட்டலை. இப்படி ஒரு நிலைமை வந்துருத்தேன்னு எந்த சுவாமியும் நொந்துக்கலை. பண ஷோ என்ன பாவம் செஞ்சேன் அப்படி ரொம்ப நொந்து போனோம்பா, ஆனால் அவன் எதுவுமே நொந்துக்கலை. சரி இதுவும் நல்லதுக்கே அப்படின்னு போயின்னு இருக்கான். அடுத்து வயிற்று பிழப்புக்கு எதாவது பார்க்கணும் இல்லையா நம்ம, அதனால நாட்டு பக்கம் போகிறான். எந்த நாடுன்னா ஒரு அயோத்தியா நாடு. அங்கே வந்து ரிப்பு பர்ண்டர்னு ஒரு ராஜா, அவர் தான் ஆண்டுன்னு இருக்கார். இவர் அங்கே அரண்மனைக்கு போனால் நிறைய பேர் வந்து வேலை கொடுப்பா இல்லையா, அரசாங்கம்னா நிறைய வேலைகள் இருக்கும். சும்மா இப்படி குப்பையை எடுத்து போடக்கூட அது ஒரு வேலை தானே, ஆனால் செய்ய நம்ம தயாராக இருக்கணும், அதுதான் ஒன்று. ஸோ அதனால் இவன் அங்கே போகிறான். போய் இந்த காவலாளி இவன் மூஞ்சி எதையும் பார்த்து உள்ளே விட மாட்டேங்கிறான். அப்புறம் எவ்வளவோ கெஞ்சினோன்னே உள்ளே விட்றான். அப்போ ராஜா பார்க்குறாரு. ராஜாவுக்கு இவனை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ கருப்பாக இருக்கான், குட்டையாக இருக்கான், மூஞ்சி இவ்வளோ விகாரமாக. அதுக்கும் மேலே இந்திரன் கொடுத்தான் இல்லையா, நீ தேஜஸாக நன்னா இருப்பேன்னு, அதுக்கும் மேலே ஒரு தேஜஸ் வருது அவன் மூஞ்சியில். அப்போ அவனுக்கு வந்து அவன் மேலே நம்பிக்கை வருது. சரி இவனுக்கு ஒரு உதவி செய்யலாம் அப்படி. உனக்கு என்ன வேலைப்பா தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் உம்படனா தேரோட்டுவேன், நம்படனா சமைப்பேன் அப்படின்னு சொன்னால், அப்படியா முதல்ல உனக்கு தேரோட்டுற வேலையை தரேன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரோட்டுற வேலையை கொடுக்குறான். அவன் ஆரம்பத்திலே காற்றிலும் கடிதாகன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அப்படியே, அதாவது சாதாரணமாக நம்ம ஒரு டிரைவர் போட்டு ஒரு கார் எடுத்துன்னு போனோன்னா அவன் வேகமாக போனால் நம்ம உயிரை கையில் வச்சுப்போம். ஐயோ அவ்வளோ வேகமாக போகாதப்பா மெதுவாக போகப்பா, மெத்தாலும் வந்துடுவான், அடிச்சுட போகிறான், அங்கே ஆக்சிடெண்ட் பண்ணிவிட போகிறான், இங்கே இப்படி பயப்படுவோம். நம்ம நேராக போனால் கூட வர்றவன் சரியாக வரல, சாலை விதிகள்லாம் கடைபிடிக்கலைன்னா என்ன செய்ய முடியும், அப்படி உயிரை கையை பிடிச்சின்னு போவோம். ஆனால் இவன் ஓட்டினா அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது, அப்படியே பறக்கிறது, எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவ்வளோ அழகாக மிதக்கிறது. அப்படியே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த ராஜாவுக்கு. ஆஹா இவனையே வச்சுக்கணும் நம்ம தேரோட்டியா அப்படி முடிவு பண்ணி, நீ தான்ப்பா என்னுடைய பர்சனல் தேரோட்டி அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த மாதிரி போயின்னு இருக்கு. இங்கே வந்து தமயந்தி என்னன்னா நம்ம பார்க்கலாம். தமயந்தி வந்து காலையில் எழுந்திருக்கிறா, பார்த்தா ஹஸ்பண்டு கணவனை காணும். உடனே அவன் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிச்சி, சரி எங்கேயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டான், அவனை அப்புறம் கவனிச்சிக்கலாம், முதல்ல இப்போ நம்ம நாட்டுக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கங்கே பார்க்கும்போது கொஞ்சம் வெளியில் வந்தோடனே கொஞ்சம் ஜனங்கள்லாம் வராங்க. அப்போ ஜனங்கள்லாம் வந்தோடனே என்னம்மா ஏது அப்படின்னாலும், இந்த மாதிரி நான் விதர்ப்ப நாட்டுக்கு போகணுன்னொன்னே அவளை அந்த போகிற வழியில் கூட்டின்னு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இது வந்தோடனே அவங்க, நான் இந்த பக்கம் பாதையில் போகணும், அதனால் நாங்கள் போகிறோன்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ இவ தனியாக விட்டோடனே ஒரு திருடன், கல்வன் சொல்லுவாங்க இல்லையா, அவன் வந்து இவளை பிடிச்சுண்டு விட மாட்டேங்கிறான். அப்போ அவன் சொல்கிறா, ஐயோ என்னை விடாத, என்னை விட்டுரு, நான் ராணி, என் நாட்டுக்கு வந்தால் உனக்கு எல்லாம் நிறைய தருவேன் பொன்பொருள்லாம், அதனால் என்னை விட்டுரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கம்பல் பண்ணும்பொழுது அப்படியே நல்ல பகவானுடைய அனுகிரகத்தினால இன்னொரு கோஷ்டி வருது. அந்த கோஷ்டி வந்து அந்த திருடன்கிட்ட வந்து காப்பாற்றி நீ எங்கே போகணுமான்னு சொல்லி அந்த நாட்டில் கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க.
அப்போ அவள் வந்து விஷயத்த சொல்கிறா, இந்த மாதிரி அப்பா கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது, காட்டில் வந்து என்னை வந்து விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு. ஆனால் எதனாலன்னு தெரியல, ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் தான், எதனால் இப்படி போனாருன்னு தெரியலப்பா, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறான். சரிம்மா, நம்ம ஒற்றர்கள் நிறையா பேர் இருப்பாங்களே, எல்லா நாட்டுக்கும் அவங்க போவாங்க இல்லையா, அவங்களுடைய நிலைகள் எப்படி அப்படிலாம் பார்ப்பாங்க இல்லையா, நிறையா போர் செய்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆயுதங்கள்லாம் எப்படி வச்சுக்கணும் அப்படிலாம் பார்க்குறதுக்காக எப்பொழுதுமே போவாங்க. அந்த மாதிரி ஒற்றர்களை விட்டு ஒவ்வொரு நாடாக வந்து எங்கே இருக்கான்னு எல்லாம் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்தணர்களும் நாடு விட்டு நாடு போயிட்டுருப்பாங்க. நாடு விட்டு நாடு போகும்போது இவளுக்கு அந்த ஐடியா வருது. அப்போ ஒரு அந்தணரை கூப்பிட்டு நம்ம போய் ஒரு ஓலைச்சுவடி எழுதி கொடுக்கலாம், அதை யார் பார்க்குறாலும் அவங்க யார், அவங்க எங்கே இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அதனால் ஒரு அந்தணரை கூப்பிட்றான், சூயன்னு ஒரு அந்தணர். அவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாடு போகிறீங்களா, இந்த மாதிரி ஒரு ஓலையில் ஒரு விஷயம்லாம் சொல்லித்தரேன், நீங்கள் போய் ஒவ்வொருத்தையாக காட்டுங்க, யார் இதுக்கு விடை தராங்களோ அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, அவங்க குணாதிசயங்கள் என்ன, அவங்க உருவ அமைப்பு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இதில் வந்து எழுதியிருக்கான். அதில் என்ன எழுதியிருக்கான்னா, நடுராத்திரியில் மனைவியை விட்டுட்டு போயிட்டான், அவனுக்கு கணவனுக்கு நிறையா வந்து கடமைகள் உண்டு, அவன் வந்து மனைவியை வந்து நல்ல விதமாக காப்பாற்றணும், அவளை வந்து பராமரிக்கணும், வேண்டிய கடமைகள்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யாமல் போயிட்டாரு, ஆனால் அவர் நல்லவர் தான், ஏன் போனாருன்னு தெரியல, அவர் மேலே நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதி ஓலைச்சுவடியில் எழுதி கொடுத்துட்றான். அப்போ ஒவ்வொரு நாடாக போடுறான். அப்போ இந்த அயோத்தியா நாட்டுக்கு வரான். அயோத்தி நாட்டுக்கு வந்து அதே மாதிரி இந்த ரிப்புமன்னத்தை கொண்டு காட்டினான்னு எந்த வித இதுவும் கிடையாது. சரி, வெளியில் வரான். இது தேரோட்டி வந்து முக்கியமான ஆள், அதனால் முக்கியமான இடத்துல அங்கே நின்றுருப்பான் இல்லையா, அவன் வந்து கவனிச்சுட்றான் என்ன லெட்டர் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. வெளியில் வந்தோடனே அந்த அந்தனரை கூப்பிட்டு, இங்கே கொடுங்க அந்த லெட்டரை கொடுங்க பார்க்கலாம் அந்த ஓலைச்சுவடியன்னு சொன்னோன்னே, அது படித்து பார்த்தானே தன் மனைவி தான் எழுதியிருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுன்றான். நான் அப்படி அழறான். ஆனால் நம்மளுடைய நிலைமை இப்படி ஆகிடுது, அவளை இதில் விட்டுட்டு வந்தது தப்பு தான், ஆனால் எதுக்காக விட்டுட்டு வந்தோம், தன்னுடைய நாடு இழந்து குழந்தைகளை இழந்து மனைவியும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் விட்டுட்டு வந்தோம் நம்ம. ஆனால் வந்து அவளுக்கு அது தெரியல, அதனால் அவள் நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதில் எழுதுறான். இந்த மாதிரி கற்புடைய பெண்கள் வந்து அதுவே அவங்களுக்கு கவச்சமாக இருக்கும், அவங்களுடைய அறமான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அவங்கள பாதுகாக்கும், அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு விடும். அப்படி இருக்கும் பொழுது அவள் வந்து கணவன் மேலே கோபப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடிதம் எழுதி கொடுத்து விட்றான். அப்போ அந்த அந்தனர் வந்து அப்படி அழறான், வேதனைப்படுறான். இதையெல்லாம் அந்த அந்தனர், ஏன்னா அவளுக்கு போய் விவரம் சொல்லி ஆகணுமே, அதெல்லாம் கவனித்து தமயந்திக்கிட்ட வந்து சொல்கிறா, இந்த மாதிரி அந்த ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பாக குட்டையாக விகாரமாக இருந்தார், ஆனால் இந்த கடிதத்தை பார்த்தோன்னே அப்படி அழறாரு, அவ்வளோ வேதனைப்பட்டார், துடிச்சு போயிட்டார், அதிலிருந்தே அவர் எவ்வளோ நல்லவர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் இந்த கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு, இதை பாருங்க அப்படின்னோடனே அவள் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டாங்க, அயோத்தியில் இந்த இடத்துல தான் தேரோட்டியாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுன்றான். அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறாங்க, அப்பாவோட கலந்து ஆலோசிக்கிறாங்க. ஏன்னா உனக்கு ஒரு மறு திருமணம் மாதிரி ஒரு பத்திரிக்கை அடித்து அந்த ராஜாவுக்கு அனுப்பினோன்னாக்கா அவன் வருவான் இல்லையா, எப்படி நம்ம இருக்கும்போது அவள் எப்படி மறுமணம் பண்ணிப்பா, நம்ம இருக்கிறது தெரியாத அவளுக்கு, நம்ம செத்து போயிட்டோன்னு நினச்சிட்டா அப்படிங்கிற எண்ணம் இருந்து அவள் வருவாள், அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்பு மன்னருக்கு மட்டும் ஒரு கல்யாண பத்திரிக்கை அடித்து அனுப்பி விட்டுறாங்க. அது இன்னைக்கு அதான் நேற்று சாயங்காலம் வந்திருக்கு, இன்னைக்கு காலையில் கல்யாணம், எப்படி போக முடியும், இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்படும்போது, நீங்கள் ஏன் ராஜா கஷ்டப்படுறீங்க, நான் தான் இருக்கேனே, கொண்டு போய் சேர்த்துட்றேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்தாலும் சரி
கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரெடி பண்ணி கூட்டின்னு போய்ட்றாங்க. அப்படி வேகமாக போகும்பொழுது ஒரு இடத்துல ஒரு தாரா மரம்னு ஒரு மரம். அந்த மரம் வந்து என்ன அப்படின்னாக்கா, அதாவது தான்றி மரம், கரெக்டாக சொல்லணும்னா தான்றி மரம். அந்த மரத்தில் எத்தனை இலைகள் இருக்குது, எத்தனை கனிகள் இருக்குது அப்படின்னு இவர்கிட்ட கேட்குறான் நலன்ட்ட. அதாவது அந்த அவன் பேர் வந்து பாகுகன்னு மாறிக்கும். இந்த இதில் அவனை கேட்டோன்னா அவன் சொன்னான், நான் இவ்வளோ வேகமாக வரேன், நான் எப்படி வந்து கனிகள் இலைகள்லாம் எவ்வளோன்னு நான் எண்ண முடியுமா அப்படிங்கிறான். என்னலாமே எனக்கு தெரியுமே, இத்தனை இலைகள் இருந்தது, இத்தனை கனிகள் இருந்ததுன்னு ராஜா சொல்கிறார். உடனே ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னா இது ஒரு விதமான ஒரு கணக்கு. இந்த கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு சனி பகவான் அவளை விட்டு போயிடுவா. அவ்வளவு ஒரு நுணுக்கமான கணக்கு முறை அப்படின்னு சொல்லணுன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிறுத்திட்டு, நீ எப்படி தேர் ஓட்டுற, இது ஒரு மந்திரங்கள்லாம் இருக்குது, அதனால் எப்படி ஓட்டுற, அப்போ நீ வந்து எப்படி வேகமாக ஓட்டுறங்கிறத அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லித்தான், நான் இந்த கணக்கை உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பரிமாற்றம் செஞ்சுட்டு அப்புறம் திருப்பியும் வந்து அந்த கரெக்டாக நாட்டுக்கு வந்துடுறான். கொண்டு வந்து விட்டுட்டு எப்பொழுதுமே டிரைவர்ஸ் எல்லாம் உள்ளே வரமாட்டாங்க இல்லையா, வெளியில் தான் இருப்பாங்க. அது மாதிரி ராஜா அங்கே போனால் எந்த அமக்களும் இல்லை, கல்யாணம் பண்ணுற அந்த எந்தவித சடங்குகளும் இல்லை. இவனுக்கு ராஜாக்கெல்லாம் என்ன நம்மளை ஏமாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் அந்த ராஜா. அதனால் கோவப்படாமல் அதை வந்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு தோழி வந்து உங்களுக்கு இந்த அறை விருந்தினர் அறை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறான். அப்போ தேரோட்டி வந்து இங்கே தேர்கிட்டே இருக்கும் பொழுது தமயந்தி என்ன அந்த தோழிகளுங்களே தான் உடனே நியூஸ் உள்ளே போயிடுமே. உடனே அவ சொல்கிற அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணு, அந்த தேரோட்டிக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி விளையாடுங்கோ, அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்து வந்து சொல்லுங்க அப்படி. அப்போ இந்த குழந்தைகள் தேரோட்டிக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் விளையாடுறது. அப்போ வந்து தன்னுடைய குழந்தைகள் தான் தெரியும் இல்லையா. அப்போ வந்து அவர் கூப்பிட்றாரு நலம், கூப்பிட்டு நலம்லாம் விசாரித்து என்ன ஏது அப்படின்னு அதுங்களும் பேசிட்டு சரி வரோன்ட்டு உள்ளே ஓடி போடணும். போய் அவங்க அம்மாட்ட சொல்ல, அம்மா அப்பா எங்கள் அப்பா தாம்மா அவர் அப்படின்னு சொல்லி அதுவே கன்ஃபார்ம் பண்ணுறது. அப்பா தாம்மா நன்னா தெரியுதுமா, ஆனால் உருவம் தான் ஏன் அப்படின்னு தெரியலம்மா அப்படின்னு. ஸோ இப்போ எந்த சந்தேகமும் இல்லை, ஓரளவுக்கு தீர்ந்து போயிடுது. ஒரே ஒரு விஷயந்தான் நெருடுறது. என்ன விஷயம், ஆள் குட்டையாக இருக்கார், கருப்பாக இருக்கார், விகாரமாக இருக்கார் அப்படின்னு. மீது எல்லாமே சரியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வேகமாக வந்து தேர் ஓட்டிகிட்டு வேறு யாரால் வர முடியும், தன்னுடைய கணவனை தவிர வேறு யாராலும் முடியாதுன்னு. அப்புறம் லாஸ்ட்டில் இன்னொரு டெஸ்ட்டு. அதாவது அவங்க நாட்டுக்குள்ளே அப்படி வரும்பொழுது அந்த சேவர்கள் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இறக்கமாக மூங்கில் இங்கில் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, குறுகிய பாதையில் வர்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இவன் வர அந்த மூங்கிலெலாம் தானாகவே உயர்ந்துடும், அந்த ரோடெல்லாம் அப்படியே அகலமாயிடும். இதையெல்லாம் அவங்க அங்கங்கே ஒற்றர்கள் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இவன் வந்து நலன்தான்னு. அப்புறம் இந்த குழந்தைகளை விட்டு இப்போ லாஸ்ட்டில் ஒரே ஒரு டெஸ்ட் இருக்குது. அது என்ன டெஸ்ட்டுன்னா, அவன் சமையல் அறையில் வந்து பாத்திரங்கள்லாம் வைக்கிறாங்க, காய்கறிகள்லாம் வைக்கிறாங்க, எல்லாம் வச்சுடுறாங்க. அப்போ அந்த தோழி வந்து என்ன சொல்கிறா, எல்லாம் வச்சுருக்கோம், நீங்கள் தான் சமைச்சிக்கணும் அப்படின்னு. உடனே ராஜாவுக்கு என்னடா அது இப்படி, ஒரு ராஜாவுக்கு வந்து எப்படி உபசரிக்கணும் இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு. இவன் நலன் சொன்னால், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சுவையான உணவை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையக்கட்டுக்கு போய் என் கையை காட்டினா அப்படியே அக்னி வர்றது, வர்ணன் பாத்திரத்துல எல்லாம் தண்ணி வருது, காய்கறியெல்லாம் அலம்புறது, உடனே காயெல்லாம் என்ன செய்யணுமோ அதுவே எல்லாம் செஞ்சுக்கிறது. யம தர்மராஜா அதுக்கு சுவையை கொடுத்துட்றார், மணக்கிறது. வெளியில் ராஜாவால் இருக்க முடியல, அவ்வளோ ஒரு வாசனை. உடனே அவர் வந்து நீ உட்காருங்கன்னு சொல்லி டேபிளில் வந்து எல்லாம் அப்படியே வகையாக பரிமாறணும்னு ராஜா அசந்து போய்டுறார். நீ தேர் ஓட்டுறது தான் ரொம்ப சிறந்தவன் நினச்சிட்டு இருந்தேன், சமைக்கிறதுல அதை விட சிறந்த நல்ல பாகம்தான் போ, அதில் வந்து தான் யாராவது நல்லா சமைச்சதா அப்படின்னா நல்ல பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் அது வந்தது. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப இந்த ராஜாலாம் சந்தோஷப்பட்டு நல்லா சாப்பிட்றாரு. நீயும் சாப்பிடுப்பான்னு உபச்சாரம் பண்ணுறாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே இதையும் தோழி வந்து அப்படி பார்த்துட்டுருக்கா. பார்த்துட்டு உடனே போய் ராணி அந்த ராஜாட்ட எல்லாம் போய் விஷயத்த சொல்கிறான். ஸோ நம்மளுடைய எல்லா டெஸ்ட்டுக்கும் பாஸ் ஆகிட்டார். ஒரே ஒரு விஷயந்தான் நெருடுறது. என்ன விஷயம், ஆள் கருப்பு குட்டை
விகாரம் இதுதான் அப்படின்னு. சரி, அதை நம்ம நேரவே போய் கேட்டுடலாமே. இத்தனையும் பாஸ் பண்ணிட்டார்ல, 99 மார்க் வாங்கியாச்சு, இன்னும் ஒரே ஒரு மார்க்கு தானே, போய் கேட்டுடலாம் அப்படின்ட்டு நேரவே வந்து அப்பாவும் பொண்ணும் போகிறாங்க. போய் ராஜா கிட்ட, அந்த ரிப்பு ராஜாட்ட வந்து சொல்கிறாங்க, மன்னிச்சுக்கோங்க, முதல்ல உங்களுக்கு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்லி பத்திரிக்கை அடித்து வரவழைச்சதுக்கு ரொம்ப மன்னிக்கணும். ஏன்னா எங்களுடைய மாப்பிள்ளை எங்கே போனார், என்ன செஞ்சாருன்னு தெரியல, அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சோம். இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த தேரோட்டி தான் எங்கள் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சுன்ட்டோம். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் எங்களுக்கு நெருடுறது. என்ன அப்படின்னாக்கா, அவருடைய உருவமும் நிறமும் தான் எங்களுக்கு நெருடுறது, அதான் அவர்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி. அப்போ வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் நல மகாராஜா தானே, எதனால் இப்படி ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து மாதிரி உன்னை விட்டு போனேன்னா அப்புறம் கார்கோடகன் சாபம், அதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த ராஜா தான் எனக்கு வேலை கொடுத்து எனக்கு உதவி பண்ணார், அவர் இல்லைன்னா எனக்கு கஷ்டம்னு அவரை கொஞ்சம் புகழறாரு. புகழ்ந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு அவரேன்னு சொல்லிட்டு அவர் அறைக்கு போகிறார். அறைக்குனாக்கா அடிக்கிற அறை இல்லை, ரூம், அங்கே போகிறார். அங்கே போய் தன்னுடைய அவர் கார்கோடன் ஆடை கொடுத்தாரு, கருப்பு ஆடை, அந்த ஆடையை வந்து இவர் நினச்சிண்டு நான் நலனாக மாறணும் அப்படின்னு நினச்சிண்டு அதை போட்டுக்கிறான். அப்படி நினச்சிண்டு போட்டோடனே அவன் நலமா பழைய உருவம் வந்துவிடுறது, அதை விட தேஜஸாக ஆகிடுறான். ஆனோடனே அவன் வந்த உடனே அவங்களுக்கு எல்லோரும் சந்தோஷம், ஆஹா ரொம்ப இதுவாச்சு அப்படின்னு. அப்போ தனியாக அவன் இருக்கும் பொழுது இந்த கார்கோடகன் இருக்கார்ல, அந்த கார்கோடகன் வந்து வராரு. வந்துட்டு, உனக்கு சனி பிடிச்சது விட்டு போயிடுத்து, நான் கொடுத்த அந்த உருவத்தினால தானே உன்னால் வந்து இத்தனை நாள் வந்து ஜீவிக்க முடிஞ்சது, அதனால் உனக்கு நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்த ஆடையை கொடு அப்படின்னா அந்த கருப்பு ஆடையை கொடுத்துறான். அவன் வாழ்த்திட்டு போயிடுறான். அப்புறம் சனி பகவான் வந்து வரார். அவரும் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, நான் சனி பிடித்து இருக்கும்போது நீ என்னை எந்த விதத்துலையும் குறை சொல்லலை, எதுக்காகவும் நொந்துக்கலை, உனக்கு கொடுத்த அந்த உருவத்தை வச்சுட்டு நீ வந்து உழைச்சி சம்பாதிக்கணும், எதுக்காக யாரையும் நொந்துக்கக்கூடாது, அப்படிலாம் நீ ரொம்ப பண்போடு நடந்துன்றதுனால உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்ல, எனக்குன்னு எந்த வரமும் வேண்டாம், என் நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க பழையபடி வந்து பஞ்செல்லாம் போய் செழிப்பாக இருக்கணும், அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு வேணும். பத்தியா, இப்போது உனக்காக நீ கேட்கல, நீ மற்றவங்களுக்காக உன்னுடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சேன் இல்லையா, அதனால் கண்டிப்பாக நான் அதெல்லாம் உனக்கு தரேன். நீ என்ன பண்ணுற, திருநள்ளாறு போய் அங்கே வந்து குளத்தில் நீ குளிச்சுட்டு என்னை வந்து நீ அங்கே வந்து பூஜை பண்ணின்னா சுத்தமாக நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்ன உடனே சரின்னு குடும்பத்தோடு கூட்டின்னு போய் அங்கே குளத்தில் குளிச்சுட்டு, அதனால தான் அந்த திருநள்ளாறு அந்த சனீஸ்வர பகவானை வந்து அருள் இது பண்ணுறவர்னு சொல்லுவாங்க. அப்போ குளிச்சுட்டு அங்கே போய் சுவாமியெல்லாம் கும்பிட்டு சந்தோஷமாக வராங்க. அந்த அவன் குளித்த குளங்கிறதுனால நலன் குளம் அப்படின்னு சொல்லி தான் இப்போவும் அங்கே போனால் குளிப்பாங்க, இல்லாட்டி குளிக்க முடியலன்னா தண்ணி எடுத்து புரோஷனமாவது பண்ணிப்பாங்க. அப்போ குடும்பத்தோடு வரான். சரி, வந்துட்டு மாமனார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லின்ட்டு அவன் ஊருக்கு போகிறான், அவன் நாட்டுக்கு போகிறான். அவன் நாட்டுக்கு போனோன்னு தம்பிக்கு ஷாக்காகிடும். இப்போ போனவன் என்னன்னாக்கா பார்த்தோன்னா அப்படியே பெரிய இது மாதிரிலாம் வரானே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே பயம் இருக்குங்க. நாட்டை கொடுன்னு கேட்டுற போகிறானோ அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து எங்கே நான் இங்கே வந்தேன் அப்படிலாம் கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்ல, தம்பி நம்ம பகடை ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, பகடை ஆடலாமா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இப்போ அவனுக்கு இந்த ரிப்பு ராஜா இருக்கார் இல்லையா, அவர் கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரே, அதெல்லாம் வேறு தெரியும். அப்புறம் சனி பகவான் வேறு விட்டுட்டார். ஸோ தைரியமாக ஆடலாம். அந்த இதில் வந்து தம்பியை கேட்டோன்னே சரி நான் அப்படின்னு பகடை ஆடுறாங்க. ஆரம்பத்துலேயே தோற்று போய்ட்றான் தம்பி. உடனே அவன் தம்பி மாதிரி இவன் பண்ணலை. அதாவது தீமை செய்தாருக்கும் நல்லது செய்யணுங்கிற ஒரு இந்த திருக்குறளுடைய வாசகப்படி இவன் என்ன பண்ணுறான், தம்பி நீ என்னுடைய கூட பிறந்தவன், அதனால் நான் உன்னை மாதிரி விரட்ட மாட்டேன், உனக்கு என் நாட்டில் ஒரு பகுதி தரேன், நீயும் சந்தோஷமாக அதை அரசாட்சி பண்ண அப்படின்னோடனே அவனுக்கும் அந்த வெறுப்பு மனசில் பயம் வெறுப்பு அதெல்லாம் போயிடுறது.
ஸோ என்னென்னா ஒருத்தன் கெடுதல் செஞ்சான்னா நம்மளும் செஞ்சால் அவன் திருந்தவே மாட்டான். அதாவது கெடுதல் செஞ்சவனுக்கும் நல்லது செய்யணும், அப்போ தான் அவன் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவான். அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. அதுக்கும் திருந்தாதவெல்லாம் இருக்கா, அது வேறு விஷயம். பொதுவாக இந்த இதை சொல்லுவாங்க. ஸோ அந்த வந்து அவன் தம்பி ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுறான். அப்போ இதுக்கு மகா பெரியவர் இந்த நலன் இதுக்காக சிம்பிளாக ஒரு பாட்டு பாடியிருக்கார். இந்த பாட்டு தினைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த தோஷங்கள் அந்த ரொம்ப பாதிப்புலாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன். கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்த்யா நலஸ்ய ச ரிதுபர்ணஸ்ய ராஜர்ஷே கீர்த்தனம் கலிநாசனம் கீர்த்தனம் கலிநாசனம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் மகாபெரியவர். நம்மளும் அந்த ஸ்லோகத்தை தினைக்கும் சொன்னோம்னா எவ்வளோ முடியுதோ சொல்லலாம், ஒன்றுமே முடியலன்னா ஒரு வாட்டியாவது சொல்லலாம். பகவானை நினச்சிண்டு நமக்கு நல்லது நடக்கும். அப்புறம் எழுதி போடலாம், இல்லைன்னா அதை அனுப்பிச்சிக்கலாம். அப்படி இது வந்து எனக்கு வந்து டக்குன்னு கொடுத்தது மைதிலி சொன்னா, யாரோ சொன்னோன்னே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன், ஒன்று அனுப்பினாங்க. அதை இந்த டயத்தில் சொல்ல முடிஞ்சது எனக்கு. அப்படி இந்த சனி பகவான் அப்படி சனி பகவான் வந்து நல்லது யாருக்கும் வந்து கெடுதல் செய்ய மாட்டார். ஆனால் ஒருத்தர் வந்து பிடிச்சிக்கிறாருன்னா அவர் கெடுதல் செய்கிறாருன்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறதா விஷயம். என்னன்னா நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவர் நமக்கு தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனையை நம்ம வந்து ஏற்றுக்கணும். அந்த தண்டனையை ஏற்றுண்டே பகவான் நாமத்தை சொல்லிண்டு, அதுக்கும் மேலே கால் முடம் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஊமை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய உதவி பண்ணணும். அப்படி உதவி பண்ணினா, நிறைய அன்னதானம் இப்படிலாம் நிறைய உதவி பண்ணினா அவர் சந்தோஷம் அடைஞ்சு அந்த அளவுக்கு தீவிரமாக நம்மளை படுத்த மாட்டார்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதாவது என்னென்னா நமக்கு சரியாகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நம்ம செய்யக்கூடாது. அந்த தர்மம் செய்கிறதுங்கிறதுல என்ன முக்கியம்னா எதுவுமே நினைக்கக்கூடாது, எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஒருத்தருங்க கஷ்டப்படாதுன்னா ஓடி போய் உடுக்க இருந்தவன் ஆடை போய் எடுக்கிற வருவதா நட்டுங்க மாதிரி ஒருத்தருக்கு ஆடை டக்குன்னு விடுனா அந்த கை தன்னால் போய் அந்த இடுப்பை எடுத்துட்டா அதை சரி பண்ணிக்கும். அந்த மாதிரி நம்ம போய் உடனே உதவி பண்ணணும். அவன் நல்லவனா கெட்டவனா ஆனா பொண்ணா குருவியா காக்காவான்னு பார்க்கக்கூடாது. அந்த டயத்தில் அதுக்கு என்ன உதவி தேவையோ நம்மளால் முடிஞ்சதை செஞ்சிடணும். அப்புறம் செஞ்சுட்டு என்ன தெரியுமா, அன்னைக்கு இவனுக்கு செஞ்சேன் பாரு, ஆனால் எனக்கு இவன் செய்யவே இல்லை, அவன் தான் செஞ்சான், இவன் செஞ்சானா படுபாவி மோசமானவன் அப்படிலாம் திட்டுவான். அப்போ அவள் செஞ்ச உதவி பகவான் வந்து யார் செஞ்சானே உனக்கு சமயத்தில் இந்த உதவி கிடச்சிட்டா அப்படி நம்ம நினைக்காம அவன் தான் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பாருங்க, அதுதான் தப்பு. அப்போ இந்த செஞ்ச அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ யார் வேணாலும் செய்யலாம். அவனுக்கு உதவி செஞ்சிட்டோமா, அவன் தம்பியா தங்கையா அவன் வேறு தேர்ட் பர்சனா அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அதோடு முடிஞ்சுது, உதவி செஞ்சிட்டோமா மறந்துட்டோம், யாருக்கு செஞ்சவங்க கூட ஞாபகம் இருக்கக்கூடாது. அப்போ தான் வேற இன்னொருத்த உதவி செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்பா எனக்கு இந்த சமயத்தில் இந்த உதவி கெடுத்து. சின்ன வயசில் எங்கள் அம்மாவும் நானும் பஸ்ஸில் போயின்ட்டுருக்கோம், ராத்திரி நேரம். எங்கள் அண்ணா ஏதோ ஒரு மீட்டிங்கில் இது பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் முதல்ல போங்கன்னு அப்புறம் வரேன்ட்டான். அந்த கடைசி பஸ்ஸில் கூட்டமே இல்லை, ஏதோ 2-3 பேர் இருக்கா. அப்போ சில்லறை எடுத்து கொடுக்கும்போது அதில் ஒரு 10 பைசா கிடைக்கல, உள்ளே தான் இருக்குது, ஆனால் கைக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த நேரத்தில் எனக்கு மூஞ்சிலாம் வெளியேறி போயிடுத்து. ஐயோ இல்லைன்னு சொன்னாக்கா அவள் என்ன நினச்சிப்பானோ, இந்த வச்சுண்டு இல்லைன்னு சொல்கிறாள், எப்படி நம்மளை கேவலமாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய பாட்டு வாத்தியார் சின்ன வயசில் அவருடைய பையன் அங்கே உட்காந்துட்டுருக்கான், அது தெரில.
அக்கா என்னக்கா தேடுறேன் அப்படின்னு கேட்டான். 10 பைசா காணப்பா, உள்ளே வச்சுருந்தேன்ப்பா, எங்கே வச்சுன்னு தெரிலப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயா இதுக்கா ஏன்க்கா நீங்கள் கஷ்டப்படுறது, என்கிட்ட இருக்கு நான் தரேன் அப்படின்னு அவன் டக்குன்னு எடுத்து கொடுத்தான். அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் உதவி செஞ்ச ஒன்று ஒரு உதவி இருக்குது பாருங்கோ, அதை வந்து ஞாலத்திலும் பெரிதும்பாங்க. சின்ன உதவியாக இருந்தால் கூட அந்த சமயத்தில் செய்கிற உதவி வந்து ரொம்ப உலகமே பெருசுங்கிற மாதிரி சிறப்பாக இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எத்தனையோ நடந்திருக்கு. ஆனால் என்ன நம்ம நினைக்க மறந்துடுவோன்னா, இவளுக்கு தான் செஞ்சேன், அவள் தான் எனக்கு செய்யணும், இவ செய்யாமல் அவள் செஞ்சுட்டான். பகவான் அப்படி நினைக்கிறதே இல்லை. உனக்கு சமயத்தில் உதவி அது யார் செஞ்சான்னு அதுதான். அப்போ கடமையை செய்ய, பலனை எதிர்பார்க்காதேன்னு கிருஷ்ணர் கீதையில் சொன்ன மாதிரி. ஆனால் அது நல்ல முதலையெல்லாம் எனக்கு புரியல. அதுக்கப்புறமா நம்ம படித்து பார்த்து நிறைய அனுபவத்தில் பார்க்கும்பொழுது எவ்வளவு கஷ்டமே இல்லாமல் சும்மா ஃப்ரீயாக இருன்னு கடவுள் சொல்கிறாரு. நம்ம தான் தூக்கி தலையில் வச்சுட்டே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செகண்டு தான், அடுத்த நிமிஷம் திருப்பி வந்து மாயை சூழ்ந்துக்கும். திருப்பியும் நம்ம அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அடிக்கடி நினச்சிக்கணும், கேட்டு பார்க்கணும், நினச்சிக்கணும். படித்ததை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நினச்சிக்கணும். அப்பப்போ அது ஞாபகத்துக்கு வரணும்னா அப்பப்போ நினச்சிக்கணும். அப்போ தான் அந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ நம்ம அதிக கஷ்டப்பட மாட்டோம், அதிக வேதனைப்பட மாட்டோம். நம்ம அப்படி போயின்னு இருக்கோம் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த சனி பகவானுடைய இந்த கதையை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னாக்கா, எதில் இவனுடைய கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, அத்தனை பெரிய சக்கரவர்த்தி திடீர்னு நாட்டை இழந்துடுறான், மனைவி மக்களை இழந்துடுறான், ஆடையை இழந்துடுறான், உருவம் மாறிடுது. இப்படி எல்லா விதத்துலேயும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், அடிக்கு மேலே அடி விழுந்துட்டுருக்க. ஆனாலும் அவன் வந்து கடவுளை நொந்துக்கலை. சில கஷ்டங்களை வெளியிலேயே சொல்ல முடியாமல் அப்படி அவமானங்கள், தர்ம சங்கடங்கள் அத்தனையும் அவன் தாங்கும் பொழுது தான் அவனையும் மீறி அவனுடைய நல்ல பண்புகள், அவனுடைய பொறுமை இதெல்லாம் வெளியில் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? இல்லைன்னா நமக்கு எப்படி அதனுடைய அருமை என்ன, அவனுடைய குணத்தினால அந்த அருமை நமக்கு வெளிப்படுறது. அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனையோ வேதனைகள் வந்தாலும் கடவுள்கிட்ட விட்டுட்டு நம்ம கடவுளை ஜெபம் பண்ணிட்டு யாரையும் குறை சொல்லாமல், கடவுளையும் நம்ம குறை சொல்லாமல் எல்லாம் நல்லதுக்கே நினச்சிட்டு இருந்தோம்னா எல்லாம் நல்லதே நடக்கும். சுபம். நன்றி.